Many more happy returns of the day. Thanks. Ganga, I love you. I too. நீதான் என் வருங்கால மனைவின்னு நான் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த போறேன். ஐயோ, என்னது இது? அப்ப நீயே சொல்லு. எப்படிங்க? ப்ளீஸ், இப்ப வேண்டாம். அப்போ என் சந்தோஷத்துக்காக என்ன பத்தி உன் மனசுல இருக்கிறது நீ பாடு. கங்கா, ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என் வருங்கால மனைவி கங்காவை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். கங்கா, என்ன அவமானப்படுத்தாதான் நேற்று ஃபங்க்ஷனுக்கு வந்தியா? வெளிப்படையா சிரிச்சு பேசுற, ஆனா மனசுக்குள்ள வேற என்னமோ இருக்கு. நிஜமா சொல்லு, நீ என்ன காதலிக்கிறியா? சொல்லு கங்கா. நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்காக உடனே என் மேல கை வைக்கணுமா? இது வரைக்கும் முட்டாள்தனமா முரட்டுத்தனமா நடந்துட்டு இருந்த நீங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரீங்க. எப்ப முழு மனுஷனா மாறிட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வருதோ அப்பதான் நம்ம காதல முழுமையடையும். அது வரைக்கும் இந்த மாதிரி தொடர்ந்தெல்லாம் எனக்கு பிடிக்காது. கங்கா, என்ன இவ்வளவு கீழ்த்தரமாவ நினைச்சிட்டு இருக்க? உன்னை தொடணுங்கிறது என் ஆசை இல்லை, உன் கூட வாழணும். உன் அழகான உடம்பு எனக்கு முக்கியம் இல்லை, உன் மனசுதான் முக்கியம். இப்ப சொல்றேன், நம்ம காதல் மேல சத்தியமா சொல்றேன், எந்த சூழ்நிலையிலும் உன் விருப்பம் இல்லாம என் கை உன் மேல படாது. இது சத்தியம். ஏய், அப்படி போய விழுந்து தொலைக்க போற. கங்கா கிடத்துல வந்துடா. ஏய் வாடா. உன்னை எங்க எல்லாம் தேடுறது? எங்கடி போயிருந்த? காலேஜ் பூரா தேடிட்டு பிரேம்குமார் காணுமே. இன்னைக்கு காலேஜுக்கு வந்திருக்க மாட்டாரு. 4-5 நாள் ஆச்சு. என்னாச்சு அவருக்கு? யாருக்கு தெரியும்? ஆமா, அவரை ஏன் தேடுற? என்னடி, அவர் மட்டும் என்ன கிணத்துல இருந்து காப்பாத்தலைனா நான் செத்து 6 நாள் ஆயிருக்கும். அதுக்காவது அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாமா? என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏன் அழற? நான் 2 மாசமா முழுகாம இருக்கேன். எங்க வீட்டுல அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சா சும்மா விட மாட்டாங்க. என்ன செய்யறதுன்னே தெரியல. கர்ப்பமா இருக்கியா? ஆள் யாரு? கோகுல. கோகுலா? அந்த ஆளுக்கு இது தெரியுமா? டாக்டர்கிட்ட போய் களைச்சிடுன்னு பணம் கொடுக்கறாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா?
நான் எல்லாரும் முன்னாடி நின்னு அவர்கிட்ட பேசக்கூடாதா? நான் அசிங்கமா இருக்கேனா? கை வைக்கிறதுக்கு முன்னாடி அழகா இருந்தியாமா? இனிமே பொம்பளைங்க கிட்ட வாலாட்ட மாட்டான்னு நினைச்சேன். விஷயத்துல இவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? கவலைப்படாத, உன் கழுத்துல நான் அவனை தாலி கட்ட வைக்கிறேன். என்னாச்சு? ஏன் காலேஜ் கண்டினியூஸா வரல? உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, தான் கையை தானே நெருப்புல புண்ணாக்கிட்டு படுத்திருக்காரு. ஏன் கேட்டா எங்க பதில் சொல்றாரு? மூர்த்தி கீழே போ போ போடானா. பிரேம், உங்க சர்வன் சொல்றது உண்மையா? ஆமா. ஏன் இப்படி செஞ்சீங்க? கங்கா, உன்னால வச்சிருக்கிற காதல் சத்தியமா எந்த சூழ்நிலையிலும் உன்னை தொட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண. ஆனா கிணத்துல விழுந்து உன்னை தொட்டு தூக்கிட்டேன். மூச்சு திணறி நீ சத்திரக்கூடாதுங்கிறதுக்காக தான் என் கை உன் மேல பட்டுச்சு. உன்னை தொட்டு பார்க்கணுங்கிற ஆசைக்காக இல்ல. பேட்டை வீசி எறிஞ்சு என்னை இன்சல்ட் பண்ண. எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க. இன்னைக்கு இதே காலத்துல காலேஜுக்கு போ, நான் உங்ககிட்ட கெஞ்சறத யாரும் பார்க்க கூடாது. No one should watch it. அதுக்காக தான் உன்னை இங்க கொண்டு வந்தேன். அது ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் சொன்னா எனக்கு கவலை.